ஜாக்சன் துரை மூவி ரிவ்யூ. தமிழ் சினிமாவை எந்த நேரத்தில் பேய் பிடித்தது என்று தெரியவில்லை. ஒரே பேய் படமா வருகிறது. அதிலும் பேயை பார்த்து பயந்த காலம் போய் தற்போதெல்லாம் வா பேய் ஒரு டீ சாப்பிடாம வரையா என்று சொல்லும் நிலைமை வந்துவிட்டது. அந்த அளவிற்கு பேய்களையே நம்ம ஆட்கள் டார்ச்சர் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அந்த வகையில நாயகர் ஜாக்கிரதையை தொடர்ந்து சிவராஜ் நடிப்புல வெளிவந்துள்ள படம் தான் ஜாக்சன் துரை. அயன்பூர் என்ற ஒரு ஊர்ல ஒரு அமானுஷ்ய பேய் பங்களா. இரவு 9 மணிக்கு பிறகு ஜாக்சன் என்ற பேய் ஊர்ல நடமாடுவதாக ஒரு செய்தி உலா வருகிறது. இதை தொடர்ந்து அந்த ஊர்ல உண்மையாகவே பேய் இருக்கிறதா இல்லை வேறு எவனும் செய்யும் வேலையா இது என கண்டுபிடிக்க ஸ்பெஷல் ஆபரேஷன் ஒன்றிற்கு சிவராஜை நியமிக்கிறார்கள். சென்ற இடத்துல ஊர் தலைவர் மகள் பிந்து மாதவின் மீது சிவராஜுக்கு காதல். அதே பெண்ணின் மீது முறைமாமன் கருணாகரனுக்கும் காதல். இருவரும் முறைத்துக் கொள்ள யார் அந்த ஜாக்சன் பங்களாவிற்கு சென்று 7 நாட்கள் கழித்து வெளியே வருகிறார்களோ அவர்களுக்கு தான் என் பெண் என ஊர் தலைவர் சொல்கிறார். இதை தொடர்ந்து இருவரும் அந்த பங்களாவிற்குள் செல்ல ஒரு ஆவி இல்லை, பல ஆவிகள் உலா வருகின்றது. அவர்கள் எல்லாம் யார், எதற்காக அங்கு இருக்கிறார்கள், அவர்களிடம் இருந்து சிபி தப்பித்தாரா, பிந்து மாதவி திருமணம் செய்தாரா என்பதை நகைச்சுவையுடன் சொல்லியிருக்கிறார் இயக்குனர் தரணிதரன். மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.